தமிழகத்தில் இருக்கிற இந்த பட்டியல் சமூக மக்களுக்கான அந்த கல்வி நிதி வந்து தொடர்ந்து நிறுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. எவ்வளோ அபாண்டமான குற்றச்சாட்டு நீங்களே சொல்லுங்கள். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டம் அறிவித்தாங்க. எதுக்குன்னா மத்திய அரசிலிருந்து பட்டியல் சமூகத்தினரான முன்னேற்றத்திற்கான வந்த நிதியில் 13,000 கோடி ரூபாய் கடந்த 7 ஆண்டுகளில், திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 4,000 கோடி ரூபாய், அதாவது பட்டியல் சமுதாயத்தை முன்னேற்றுவதற்குன்னு வருஷம் கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டு செலவு செய்யாமல் அன்ஸ்பென்ட்டாக திருப்பி மத்திய அரசுக்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனையை எழுப்பியவுடன் என்ன ஆகுதுன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஆட்சியர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்த நிதி வந்து ஏன் திரும்ப போகுது, இதை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணணுன்னு ஒரு உத்தரவு, அதாவது நேர்முக உத்தரவு இல்லை மறைமுக உத்தரவு போய் அதற்கு அப்புறம் அடுத்த ஆண்டில் கூட 1,100 கோடி ரூபாய் செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பிட்டாங்க. மத்திய அரசு உங்களுக்கு நிதி தருது பட்டியலின மக்கள் முன்னேற்றத்திற்காக, அது நீங்கள் கல்விக்கு கூட பயன்படுத்திக்கோங்க, எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. அந்த நிதியை நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்கன்னா எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த சமகிரக சிக்ஷா கொடுக்கலன்றாங்க இல்லையா, கல்வி நிதி 2,100 கோடி ரூபாய் கொடுக்கலன்றாங்க. கடந்த 3 ஆண்டுகளில் இதே திட்டத்தில் அன்ஸ்பென்ட்டாக எவ்வளோ திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு போய் கேளுங்க. 350 கோடி திருப்பி அனுப்பியிருக்காங்க. இப்போ நாங்கள் 2,100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நீங்கள் ஒரு 300 கோடி திருப்பி அனுப்பி தான் போகிறீங்க. இதை செலவு செய்வதற்கான அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்யூமெண்ட் கூட இங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே கிடையாது. ஏன் இல்லைன்னு கேட்டுக்கோங்க. தொடர்ந்து இந்த விளம்பர அரசியல், டிவி அரசியல் மட்டும்தான் பண்ணுறாங்க. மக்களுக்கு செய்ய வேண்டியது, அரசாங்க ரீதியாக செய்ய வேண்டியது எதுவுமே செய்கிறதில்ல.